ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி அடை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி இல்லைன்னா பச்சரிசி, உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் நிறைய எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு ஒரு டம்ளருக்கு 1/4 டம்ளர் துவரம் பருப்பு போடணும். ரேஷனில் வாங்குகிற புழுங்கரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் போட்டுட்டு 3-4 தடவை நல்லா சுத்தமாக கழுவிடணும். கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா, வரமிளகா நான் 2-3 நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமானால் சோம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கை நிறையா சுத்தம் பண்ணி அதை போட்டுடலாம். நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நைட் டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்குள்ளேயும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். தண்ணியை நல்லா இருத்திட்டு இது மாதிரி கட்டியான பதத்துக்கு எடுத்துக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு காட்டன் துணி விரிச்சுக்கோங்க. காட்டன் துணி ஈரமாக்கிட்டு, ரொம்ப ஈரம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஈரப்பதமாக இருக்கணும். அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து இது மாதிரி தட்டிக்கணும். நல்லா இது மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை அடை நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா. அடைனா நம்ம தோசைக்கல்ல கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி பூரி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா உப்பிட்டு நல்லா வரும். பூரி மாதிரி இருக்கும். பூரி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இனிமேல் பூரி கேட்டாங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஒரு பூரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு எந்த சட்னி வைப்போமோ அந்த சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம், இது மாதிரி பூரி மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக உப்பெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இது மாதிரி செய்யுங்க. டெய்லி அடை மாதிரி, தோசை மாதிரி ஊற்றாம இது மாதிரி பூரி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் விருப்பமானது ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளே நம்ம பிரித்து பார்த்தோம்னா இது மாதிரி தான் இருக்கும். சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.